நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து தூங்கின்னு இருக்காங்க பாவங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடி அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. சர்ற மாதிரியா மூஞ்சி கை கால் எல்லாமே அங்கங்கே அடிபட்டு இருக்குது. நம்ம விஜய் ஒரு பக்கம் மருந்து கொடுத்து அனுப்பிச்சாருல, இந்த சமயத்தில் நம்ம மல்லி இருந்து அன்னபூர்ணி அம்மா நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் என்னை கூட்டின்னு போயிருங்க, நீங்கள் எல்லாமே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த வீட்டில் நான் நம்பிக்கை நட்சத்திரமாக நினச்சிருந்ததே விஜய் தான். அவரே என்னடா கொசுருன்னு கூட மதிக்கல, நீங்கள் மட்டும் இல்லைனா என் வாழ்க்கையே அவ்வளோதான், என்னை ஒரேடியாக ஜெயிலே போட்டு என்னை அங்கேயே கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அடி ஒவ்வொரு அடி எனக்கு அப்போ தான் வழி புரிஞ்சு, எந்த அளவுக்கு என்னை எல்லாரும் புரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க, எந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. விஜயோட சுயரூபம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. என்னை நீங்கள் போனால் என்னை கையோட கூட்டின்னு போயிருங்க, என்னை இங்கே விட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. என் பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன், இந்த மாதிரியெல்லாம் பேசாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழறாங்க. வெண்பா கிட்ட உனக்காக தான் பிள்ளை மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி கொள்ள, உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி இருந்துன்னு, அவர் எனக்குன்னு இல்லை யார் அடிபட்டு இருந்தாலும் மருந்து கொடுத்து அனுப்புறாரு, அவர் இயற்கை குணம் அது, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அன்னபூர்ணி சைலண்ட்டாகவே இருக்க, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம மல்லி போய் வழியில் தூங்கின்னு இருக்காங்க. அன்னபூர்ணி வெளியே போயிட்டு உள்ளே வரலான்னு சொல்லிட்டு வராங்க. திடீர்னு உள்ளே பார்த்தா விஜய், அடே என்னடா பண்ணுற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க தான் நினச்சேன். ஆனால் என்னமே கேட்காம சைலண்ட்டாக பார்க்குறாங்க. விஜய் வந்து கையை பிடிச்சிக்கின்னு, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, உன்னை திட்டுற போது ஊரை கூட்டி வச்சு நல்லா கும்மி அடிக்கிற மாதிரி கும்மி அடிச்சு விட்டுறேன். ஆனால் மன்னிப்பு கேட்குற போது மட்டும் யாருக்கும் தெரியாத திருட்டு போன மாதிரி வந்து திருட்டுத்தனமாக மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கேன். நான் மன்னிப்பு கேட்கறது வந்து உன் காதோரம் சுற்றினே இருக்கும். எப்படா சுற்றினுக்கு அருவு கட்டின ஒரு டைம் பேசினா அது அதை பேட முடிஞ்சு போயிடும். அது தூங்கினுக்கிறவட்ட போய் பேசிட்டு சும்மா காதோரம் சுற்றினுக்கும் கையில் சுற்றினுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுந்தா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி என்ன பண்ணுறது, எல்லாம் லாஜிக்கு. அந்த காதோரம் யார், நம்ம அன்னபூர்ணி தான். உடனே அடுத்த நாள் காலைல பார்க்கணுமே அன்னபூர்ணி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த வீடியோ தான் எடுத்து காட்டுறாங்க. உடனே ஓஹோ நானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லி குளிக்க போகிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வராங்க, தலையில் துண்டு. அப்படியே சும்மா விஜய் பார்த்து மயங்குறாரு. அப்படியே மல்லி ஒரு பக்கம் தயங்குறாங்க. அடடா பார்க்கும் போது ஒரு பக்கம் கண்குள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்சியாக தானே காண இத்தனை வருஷமாக தவங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரியாக்ஷனை பார்க்கணுமே. உடனே நம்ம மென்பா குடுன்னு ஓடி வராங்க, டாடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஓரமாக நின்று எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. டே இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது அந்த போஸ்ட்டில், அடமான கட்டலை யாரா இந்த மாதிரியெல்லாம் பெற்று விட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். இந்த போஸ்ட்டில் நான் இருக்கணும், இவ இருக்காளே, ஆமாம் அவள் தான் முன்னாடி, அவள் தான் இருப்பா, நீயே இருப்ப அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு கேள்வி கேட்க தோணும். என்னங்க பண்ணுறது, எல்லாம் போனால் போட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அப்படி முன்னேற முடியும். இல்லைனா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் உட்காந்து இப்படியே தான் ஜருன்னு இழுத்துக்கணும். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆவேசத்தோட உச்சியில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் இரவே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ரொமான்டிக் ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்ததும் ரஞ்சிதத்துக்கு புகை தள்ளுது ஒரு பக்கம். ஐயோ எனக்கு வயிறு எரிதே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ண வேணாம் தாயே, அமைதியாக போய் தூங்கி இருந்தால் அதுவே போதும். கனவு காணுங்கள், அப்துல் கலாம் அப்போவே சொல்லியிருக்காரு, கனவு கண்டால் எல்லாமே சாத்தியமாகும்னு சொல்லிட்டு. நீ உட்காந்து கனவு காணுமா, ஒரு ரெண்டு பேரும் பர்சனேட்டா அவனுக்கும் என்ஜாய் அப்படின்ற மாதிரி நாம் சொல்லி வேற என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு, ஆறுதல் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சீரியலாக பார்த்தோன்னா கள்ளக்காதலாம் என்னடா சீரியலை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. டேரக்டர் ஒருத்தம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதான ஒரு சீரியலே அது ஒரு பொண்ணுக்கோசரம் ரெண்டு பையன் அடிச்சிற மாதிரி வந்துக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இலக்கியாவில் வேணால் அதுலேயும் கான்செப்ட் வேறு மாதிரி வந்துச்சு. ஆனால் மற்ற எல்லா சீரியலையும் கேவலங்க. கரெக்டாக ஒரு பொண்ணு ஒரு புருஷன், அந்த ஒரு புருஷனுக்கு ரெண்டு பொண்ணு அடிச்சிருக்கு. இன்னும் மானகாட்ட பழப்புன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. நாமளும் இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கோசரம் அடிச்சதுக்கு ஒன்றா இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் நம்மள தான் அடிக்கிறாங்க பிடிச்சி. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இப்படி தான். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைங்க போயின்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் பொண்ணுங்கன்னாவே அப்படியே சும்மா அலையிற ஜந்துகள் இருக்குது. அதில் இவனும் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு எக்ஸாம்பிள்னால் அது இவன் தாங்க. இவன் மூஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறதுனா பொண்ணு வந்தால் போதும் ஒட்டவே மாட்டான், அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பெரிய ஜொல்லு பார்ட்டி. சரி விடுங்க, அவனை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.